நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தத்தளிப்பு என்று சொல்வது இயல்பு. நம்ம எல்லாம் அதை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சில நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாமலேயே மனமுடைந்து போகிற நேரங்கள் உண்டு. செய்யணும், ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது. செய்யணும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. பேசணும், என்ன பேசணும்னு தெரியாது. போகணும், எங்க போகணும்னு தெரியாது. செய்தே ஆகணும், பட் எப்படி செய்யறது தெரியல. அப்ப அநேக நேரங்களில் மனித வாழ்க்கையில் தத்தளிப்பு என்று சொல்வது தனிநபர் வாழ்வில் வரும். ஆனா சில நேரங்களில் தத்தளிப்பு என்பது வெளியே யாருக்குமே தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். சில நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற தத்தளிப்பு மற்றவர்களுக்கும் தெரியும், புரியும். சில நேரத்தில் நம்மளை சுத்தி 1000 பேர் மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இருதயம் ஒரு மாதிரி படக் 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 படக்குன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன ஆகும் ஆண்டவரே அப்படி. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படித்தான் இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஏறத்தாழ 3.5 வருஷ காலங்கள் இயேசுவோடு கூட நடந்தாங்க, வாழ்ந்தாங்க. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி புறப்பட்ட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு சொல்றார், இல்ல நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இயேசு இவ்விடத்தை விட்டு போகிறதை குறித்தே பேசுறார். அப்ப எல்லாரும் இவரை நம்பித்தான் என்ன செய்தாங்க, வந்தாங்க. இயேசுவோடு இருந்தவர்களில் சிலர் இயேசுவை விட வயதுக்கு மூத்தவர்கள். இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு வந்தாங்க, வேலையை விட்டு வந்தாங்க, பணிகளை விட்டு வந்தாங்க, உறவுகளை விட்டு வந்தாங்க, தரத்தை விட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு வந்து 3.5 வருஷங்கள் இயேசு கூடவே டிராவல் ஆயிட்டார். காலையில சாப்பாடா இயேசு பார்த்துப்பார், 10 மணிக்கு டீயா இயேசு பார்த்துப்பார், மத்தியான லஞ்சா இயேசு பார்த்துப்பார், சாயந்தரத்துல தோத்திர வடை டீயா இயேசு பார்த்துப்பார், ராத்திரி டிஃபனா அல்லது ராத்திரி தோத்திரம் சாப்பாடா இயேசு பார்த்திருப்பார், தோத்திரம் தூங்குறதுக்கு இடமா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் கட்டளையாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம 3.5 வருஷம் வாழ்ந்துட்டார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு சொல்றார், நான் கிளம்பலாம்னு இருக்கேன். அப்பதான் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு ஆயிட்டு. இப்ப என்ன 3.5 வருஷம் எதை குறிச்சுமே யோசிச்சதில்லை. என்ன டாக்ஸ் கட்டணும், அதை யாரு தான் பார்த்தார்? இயேசு தான் பார்த்தார். மீனின் வாய்க்குள்ள இருக்கடா பணம், உனக்கும் கட்டிக்க எனக்கும் கட்டிக்கிட்டார். இப்ப டாக்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப சாப்பாடை பத்தி யோசிச்சதில்லை. ஒரு நாள் வீட்டு வாடகை கொடுத்ததே கிடையாது, இஎம்ஐ டென்ஷன் கிடையாது, கரண்ட் பில் கட்ட வேண்டாம். அவர் பாட்டுக்கு எங்க இருப்பாரு அங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், நோ டென்ஷன். வாழ்க்கைன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு அரை பரலோகம் மாதிரி அவங்க வாழ்க்கை டிராவல் ஆகுது. வீடை குறிச்சு எண்ணமே இல்லை. ஆனா பேதுரு தான் அப்பப்ப மாமியார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கார். அந்த மனுஷன் தெளிவா தான் இருந்திருக்கார். அந்த ஆள் இயேசுவையும் கூட்டிக்கிட்டு தான் போயிருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னா தேவைப்படும். அதுதான் பவுல் பின் நாட்களிலே சொல்லுவார், தன் மனைவியாகிய சகோதரை பேதுரு அழைத்து செல்வது போல எனக்கு அழைத்து செல்வதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்பார். அவர் பேதுரு இயேசு கூட இருந்தாலும் ரேஷன் கார்டில் அப்பப்ப தம்பு வச்சுட்டு தான் இருந்திருக்கார். கடையில் தெரியாதோ, ரேஷன் கடையில் இது வச்சாதானே கொடுக்கறாங்க. அப்பப்ப அவர் வீட்டுக்கு போய் ரேஷன் வாங்கி இருக்கார் அந்த ஆள். ஆனாலும் முழுவதுமா இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழ்ந்துட்டார். திடீர்னு இயேசு சொல்ற நான் போறேன். அப்போ ஒரு 1-2 வாட்டி சொன்னார், நீ இப்படி எல்லாம் உமக்கு நேரிடுவது இல்லை. பேதுரு இயேசுட்ட சொல்ற, இனி நீ சிலுவையில நான் மறிக்க போறேன், என்ன அடிக்க போறாங்க எல்லாம் இந்த பெரிய பெருசா வார்த்தையா சொல்லப்பட தோத்த நீர் வர வர சரியே கிடையாதுன்னு பேதுரு யாரை கடிந்து கொண்டார்? இயேசுவை கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு பெருசங்க டாபிக் மாத்துற மாதிரியே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவருங்க சீசர்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, மனசு ரொம்ப வருத்தம். அதான் நீங்க யோவான் 14:1-2-3 படிக்கும் பொழுது நீங்க இந்த 3 வசனங்களை படிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படின்ற. அப்ப இயேசுவோட தான் இருக்காங்க, ஆனா இருதயம் எப்படி இருக்கு? கலங்கி போய் இருக்கு. அதுதான் இனி என்ன செய்வோம்? அந்த கலக்கம். யார் எங்களை நடத்துவார்கள்? கலக்கம். இந்த ஊழியம் நிக்குமா? கலக்கம். இந்த ஊழியத்தை யார் தொடருவார்கள்? கலக்கம். இவர் போறேன்னு சொல்றாரு, உண்மைதான் சொல்றாரா தெரியல, கலக்கம். சரி அப்படி போனா அப்புறம் அப்ப வந்து போவாரா? கலக்கம். வெளிநாட்டுக்கு போனவனே 2 வருஷத்துக்கு ஒரு முறை வாரா, 45 நாள் லீவுல. இவர் அப்பப்போ வருவாரா?
எல்லாமே இவங்களுக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாமே புதுமையானவர். இயேசு எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, அவரை கேட்டுற போது. இயேசு எப்பொழுதுமே யாரு? அவருடைய பேச்சு புதுமையானது, அவருடைய பிரசங்கம் புதுமையானது, அவருடைய அற்புத அடையாளங்கள் புதுமையானது. பாருங்களேம்மா, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தவர் இயேசு. ஒரு முறை செய்த முறையை இன்னொரு முறை என்ன செய்யல. ஒரு வாட்டி அப்படியே தரையில துப்புறார், சேருண்டாக்குகிறார், அப்புறம் அதை எடுத்து கண்ணுல பூசிட்டு சீலோவாம் குளத்துல போய் என்ன கழுவுண்டார். இப்படியே இயேசு பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம மாதிரிப்பட்ட ஆட்கள் துப்பல் வியாபாரம் பண்ணி இருப்பான், எச்சி வித்தே பிழைச்சிருப்பானுவன். ஏன்னா இயேசு அப்படித்தான் செய்தார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அவர் ஒரு வாட்டி செய்தார், விட்டுட்டார். அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் முன் தொடர்புடையதா இருக்கல. அவர் ஒவ்வொரு முறை பேசினார், அவருடைய பேச்சு புதுமையா இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு முறை ஊழியம் செய்தார், அவருடைய ஊழியம் புதுமையா இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்களுக்கு தேவன் செய்கிற அனுபவங்கள் வேற, எனக்கு ஆண்டவர் அனுபவிக்க அனுபவங்கள் வேற, இந்த பாஸ்டருக்கு ஆண்டவர் செய்கிற அனுபவங்கள் வேற. ஆண்டவர் எப்பொழுதுமே புதுமையானவைகளை செய்கிறவர், அவர் புதியவைகளை செய்கிறவர். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனையே அதான். அவங்களுக்கு 3வது மாசத்துல அந்த கட்டி வந்து 4வது மாசத்துல செத்துட்டான். அப்ப எனக்கு அது போல வந்துருமோன்னு அந்த ஏரியா பக்கம் ஒரு சின்ன பெயின் வந்தா போதும், அப்ப 3வது மாசம் மார்ச், ஏப்ரல், மே, அப்ப ஜூன், அப்ப நான் செத்துருவேன். இப்படிதான் யோசிப்பான். ஏன்னா நம்ம ஏரியா பக்கம் எது நடக்குதோ அது எனக்கும் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம ஆட்களுக்கு. அப்படியே அந்த ஒப்புமைப்படுத்தி வாழ்ந்து பழகி போனோம். ஒன்று சொல்றேன், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்கிற அற்புதங்கள், ஒவ்வொருவருக்கும் தேவன் நடப்பிக்கும் கிரியைகள், ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் புதுமையானது. நம்ம யாரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்கள் அல்ல, நம்ம இயேசுவை மட்டும் நம்பி வாழ வேண்டியவர்கள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். இந்த இடத்துல சீஷர்கள் தத்தளிக்கிறாங்க. அப்பதான் இயேசு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போனேனே ஆனால் தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் தத்தளித்தவர்களாக நிற்கிறதை கர்த்தர் என்ன செய்யல? விரும்பல. நம்ம குடும்பம் தத்தளித்ததாய் நிற்பதை கர்த்தர் என்ன செய்யல? விரும்பல. எந்த இடத்திலே தத்தளித்து நிற்கிறீர்களோ அந்த இடத்தில் தகப்பனின் துணையை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க தத்தளித்து நின்ற நேரத்தில் ஆண்டவர் துணையாக இருந்ததை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்க எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க அதை பார்த்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில தத்தளிப்பின் நிலைமையை நான் உணர்ந்திருக்கிறேன். உலகமே என்னை விட்டு தூரமா போயிருச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கிறீங்களா? முதல்ல சின்ன சின்ன வியாதிகளுக்கு வார்டுல வைப்பாங்க. வார்டு தெரியும் தானே? பொதுவான வார்டு. சரி. அப்புறம் கொஞ்சம் சீரியஸா இருந்தா எங்க கொண்டு போயிருவாங்க? ரூமுக்கு, தனி ரூமுக்கு கொண்டு போயிருவாங்க, தனியா வைப்பாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு நமக்கு சீரியஸ் ஆயிட்டுன்னா எங்க கொண்டு போயிருவாங்க? சரி, ஐசியூ அப்படின்னா என்ன? இன்டென்சிவ் கேர் யூனிட். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லவா? ஐசியூ அப்படின்னா அங்க கிடந்தா தான் மேக்சிமம் ஆட்கள் கடவுளை தேடுறான். புரியுதா இல்லையா? அந்த இடத்துக்கு போயிட்டாலே தோத்திர மாமியார் உள்ள வர முடியாது, மைனியார் உள்ள வர முடியாது, நாத்தனார் உள்ள வர முடியாது, அண்ணன் தம்பி உள்ள வர முடியாது, பாஸ்புக் எல்லாம் உள்ள வராது. ஒன்னே ஒண்ணு, இந்தால ஒரு வயரு, இந்தால ஒரு வயரு, பின்னாடி ஒரு வயரு, முன்னாடி ஒரு வயரு, அப்படியே எலக்ட்ரிஷியனுக்கு வீட்டில் உள்ள அயன் பாக்ஸ் மாதிரி படுத்துற வேண்டியதான். அப்படியே பையன் படுத்திருப்பா. ஒன்னே ஒண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? ஐ see you Lord. முடிஞ்சு. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவன் தத்தளிப்பான் பாரு, இருப்பனா இருக்க மாட்டானா.
ஒருவேளை நான் போயிட்டேன்னா லோனை என் மனைவி கட்டிக்குவாளா இல்லையா? என் பிள்ளைய நான் நல்லா படிக்கணும்னு நினைச்சனே, படிக்க வைக்கணும்னு நினைப்பானே, ஒருவேளை அவன் படிப்பானா படிக்க மாட்டானா? அங்க ஏற்படும் பாரு தத்தளிப்பு. தத்தளிப்பின் உச்சத்திலே அவன் கூப்பிடுவான், ஆண்டவரே நான் உமக்கா வாழ்வேன், உம்முடைய சித்தம் செய்வேன், உம்முடைய ஊழியத்தை செய்வேன், ஒரு எட்டு பாருங்க, இந்த உயர்ல இருந்து என்னை காப்பாத்துங்க சுவாமி, ஐசியூ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். ஆமென். ஒரு மனுஷன் டைரக்டாவே பேசுறார். என்ன பேசுறாருன்னு பாருங்க. ஒரு வேத வசனத்தை மட்டும் சண்டை போடாம ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஆமென் தோத்தரை இப்ப வாசிக்க கேளுங்கள். இவர்கள் அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கோ பலன் இல்லை. ஐயா இதை செய்துதான் ஆகணும், ஆனா செய்வதற்கு பலன் இல்லை. கொடுத்துதான் ஆகணும், ஆனா கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த தத்தளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், ஆனா இந்த ஃபேஸ் பண்றதுக்குள்ள அறிவு என்னிடத்தில் இல்லை. இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், அதற்கான போதுமான பண உதவி எனக்கு இல்லை. இன்னைக்கு ராத்திரியில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழிய எல்லைகளில் இப்படி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், எந்த எல்லைகளுக்குள்ளே நாம் தத்தளித்தவர்களாக நிற்கிறோமோ, எந்த எல்லையாய் இருந்தாலும் சரி, எவராலும் நுழைய, எவராலும் வர, எவராலும் செயல்பட முடியாத இடங்களில் நமக்காக உதவி செய்து நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன். தத்தளிக்கும் நேரத்தில் துணை நிற்கிற கர்த்தர். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஊழியம் செய்கிற கிராமத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட மனிதர் மரித்து போனார். அவருடைய மரணத்திற்கு நாம் அல்லது நம்முடைய ஊழியம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துருச்சு. அந்த மனிதன் ஊழியத்திற்கு விரோதமாய் பல விதங்களில் எழும்பினவர். ஆனால் திடீரென்று அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணம் இந்த ஊழியத்தில் வந்ததுனாலதான், இந்த ஊழியத்துக்கு விரோதமா அவங்க எழும்பினதுனாலதான். அதனால இந்த மரணத்திற்கு 100% இந்த சபை அல்லது ஊழியர் தான் காரணம் அப்படின்னு ஒரு சாரார் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மனிதனுடைய வீட்டார் என்ன செய்தாங்க, இந்த ஊழியத்துக்கு விரோதமா என் புருஷன், என் சகோதரன், என்னுடைய மகன் எழும்பினதுனாலதான் அவனுக்கு இந்த கோர முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டான். இப்ப என்ன செய்யறாங்க, குடும்பத்தார் சொல்றாங்க, இனி ஒரு வருத்தம் நமது குடும்பத்தில் வராமல் இருக்க வேண்டுமானால் பாஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தம் விலக வேண்டும். ஏன்னா அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தை இல்லாமல் செய்வதற்கு அத்தனை செயல்பட்டவர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அதனால அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. ஆனால் எல்லாருக்கும் தெரிந்தது, இந்த ஊழியத்துக்கு விரோதமா அந்த ஆள் எழும்பினதுனாலதான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு என்று சொல்லி ஒரு சாரார் அந்த மரணம் என்னால் என்று என்னை குற்றப்படுத்தினார்கள். இன்னொரு சாரார் இதுக்கெல்லாம் காரணம் இறந்து போனவன் தான், அவன் ஏன் ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினான் அப்படின்னு பேசுகிற இன்னொரு கூட்டம் இருக்கு. நான் ரெண்டுக்கும் பொதுவா சொல்றேன், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அல்லேலூயா. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அது எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி. நான் வெளிப்படையாவே பேசுறேன். ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையானால் காரணம் இல்லாம அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை கர்த்தர் என்றைக்கும் பார்த்து அமைதியாய் இருக்கிறவர் அல்ல. அவருடைய கரம் ஒருவனுக்கு பாரமானால் அவன் குடும்பம் சுடுகாடாகும்.
புரியல. ஆண்டவருடைய கரம் ஒருவனுக்கு பாரமானால் அவன் வீடு சுடுகாடாகும். நான் ஊழியத்தில் பார்த்திருக்கேன், வாழ்க்கையில பார்த்திருக்கேன், அநேகருடைய சாட்சியில நான் கேட்டிருக்கேன். வேதம் சொல்லுகிறது, ஆமை தோத்திரம், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போ. அது உண்மை, அது மாறத்தக்கது அல்ல. கர்த்தர் கிருபையாயிருப்பாரா. இப்போ அந்த திவசம் கொண்டாடுவாங்கல்லப்பா, உங்க ஊர்ல எத்தனை என்னைக்கு கொண்டாடுவாங்க? அன்னைக்கு ஜெபம், ஆறுதல் ஜெபம் வைப்பாங்க. சில இடங்கள்ல 16 விசேஷம் வைப்பாங்க, சில இடத்துல 7 அன்னைக்கு வைப்பாங்க. இன்னைக்கெல்லாம் 3வது நாளை வச்சிடறாங்க. ஒரு சில தினங்களில் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்திற்காக அந்த ஃபேமிலி என்ன கூப்பிடுது. அந்த ஆறுதலின் ஜெபத்தில் அவங்க ஜெபம் நடத்திட்டாங்க. அவங்க நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் அல்ல. அவங்க ஜெபம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து பாஸ்டரை கூப்பிடுங்க, ஒரு 8 வந்து ஜெபம் பண்ணட்டும், இனி நமது குடும்பங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஒரு பாதிப்பு வருத்தம் வரக்கூடாது. அந்த ஊருக்குள்ள நான் போறேன். இது அப்படியே சிந்தனைக்கு வைங்க. இயேசு கிறிஸ்து லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்றது கேள்விப்பட்டு வருவதற்கு முயற்சிக்கும் பொழுது இயேசுவின் சீஷர்கள் என்ன சொன்னாங்க? ரபி, மறுபடியுமா போகிறீ? அவர்கள் தான் உம்மை கல்லெறிய துணிந்தார்களே, மறுபடியும் போணுமா? ஏற்கனவே அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. மறுபடியும் அந்த ஊருக்குள்ள இன்னொரு வாட்டி ஜெபத்துக்கு போறோம். அவங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, பிரச்சனை வந்துடும். இருந்தாலும் அந்த குடும்பம் நம்மை விரும்பி இருக்கிறது, போகாமல் இருக்க முடியாது. போயாச்சு. போகிற வழியில் ஒரு சில வாலிப சகோதரர்கள் என்னை பிடித்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் பலரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, ஆராதிக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லவர்களா இருக்காங்க, சபையில் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதனால அவர்களுடைய இருதயம் வருத்தப்படாமல் இருப்பதாக. நல்லா கவனிக்கணும். வழியில பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறார், இந்த பின்னால கூடி இந்த நம்ம ஊர்ல விளையாடுறவங்க அதுக்கு தெரியும், எப்படி லாக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு இந்த முட்டி எடுத்து இந்த இடத்துல அப்படி குத்தி வச்சுக்கிட்டு அவர் சொல்ற தன்னுடைய நண்பனை பார்த்து, ஏல அவன் செத்த மாதிரி இவனை சாகணும் இல்லை, மீதியில் இவனை அப்படின்னு. நீங்க நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. எனக்கு ஆதரவா பேசுறவங்க இருக்காங்க, எனக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க இருக்காங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் தத்தளிச்சு போய் நிக்கிறேன். ஏன்னா அநேக வாலிபர்கள் கூடிட்டாங்க. ஒருத்தர் லாக் பண்ணி வச்சிருக்கான், என்ன அந்த மரணத்துக்கு இவன் தான் காரணம் இல்லை, அவன் செத்த மாதிரியே இவன் சாகணும் அப்படின்னு என்ன பிடிச்சிருக்கிறவன் சொல்றான். ஏத்தால ஒருத்தர் நிக்கிறான், அவன் மிதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தான். இப்ப என்னுடைய சபைக்கு ஆராதனைக்கு வருகிற ஒரு சகோதரி ஓடி வந்து குறுக்கால விழுகிறான். பயங்கரமான சத்தம். ஒரு பக்கம் நேசிக்கிறவர்களின் சத்தம், இன்னொரு பக்கம் விரோதிக்கிறவர்களின் சத்தம். எல்லா சத்தத்திற்கு இடையில ஒரு சத்தம் என் காதுகளில் விழுந்தது. பாருங்க, எப்படி தெரியுமா? என் மகனே, இதே தேசத்தில் உன்னை ராஜாவாய் வாழ வைப்பேன். மறக்கவே முடியும். எத்தனையோ முறை தேவனுடைய சத்தம் கேட்டிருக்கேன். எத்தனையோ முறை கர்த்தர் என் கூட பேசி இருக்கார். ஆண்டவருடைய சத்தத்தை லகுவாய் ஒரு மனிதன் என்னிடத்தில் பேசுகிறது போல நான் கேட்டிருக்கேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு யாரோ என்னை கூப்பிடுறாங்கன்னு நான் திரும்பி பார்த்த எத்தனையோ சந்தர்ப்பங்கள் என் வாழ்வில் உண்டு. அதே நேரத்தில் அன்னைக்கு அத்தனை பேருடைய எப்படி ஒரு 50 பேருக்கு மேலதான் இருக்கு. அவ்வளவு சத்தத்தின் நடுவில். ஏன்னா அந்த பிரேயருக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த பிரேயருக்கு வந்திருக்காங்கல்ல, ஊரே பார்த்துட்டானே இருக்கு. அத்தனை பேருடைய சத்தத்திற்கு முன்னாடியும் ஒரு சத்தம் என் காதுகளில் கேட்சி, என் மகனே, இதே தேசத்தில் உன்னை ராஜாவாய் வாழ வைப்பேன். இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதலை துணிக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடம் அப்படி, அந்த சூழ்நிலை அப்படி, அந்த பிரச்சனை நான் சந்தித்த இடம், அந்த தத்தளிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட நிப்பார் பாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், அதே தேசத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு போதகனாக என்னை கர்த்தர் அதே ஊர்ல அதே தேசத்தில் கர்த்தர் நிற்க ஆண்டவர் போய் சொல்லுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்கிறீங்க? தத்தளிக்கிற நேரத்தில் கர்த்தர் துணை நிற்கிறவ.
தத்தளிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறவர். அதனால ஐயோ என் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, என்னுடைய நான் கடக்க வேண்டிய எல்லை ரொம்ப பெருசா இருக்கு, நான் எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் என்னவாய் மாற போகிறேன் என்ற கவலை வருத்தம் வேண்டாம். ஆமை, துணை நிற்கிற ஒருவர் உண்டு. அவர் தத்தளிக்கிறவர்களுக்கும் துணை நிற்பார். அவர் தத்தளிக்கிறவர்களுக்கும் துணை நிற்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், 20வது அதிகாரம் 1 முதல் 24 முடிய வசனங்களை எழுதணும். எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், ஆமீன். 1 முதல் 24 வரை ஆன பகுதிகள். ஆண்டவர் தத்தளிக்கிறவர்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதி உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, உங்களுக்கு புரியும். வேகமாய் நான் பேசினார். தாவீதினுடைய சந்ததியில் யூத சாம்ராஜ்யத்திற்கு, யூத குடும்பத்திற்கு தேவ மனிதனாய் இருக்கிற யோசபாத் அரசனாக இருக்கிறார். யோசபாத் அரசனாக இருந்த காலத்தில் தன்னுடைய வாழ்வில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? இனி ஆண்டவரை சார்ந்துதான் நான் வாழ வேண்டும். என்ன தீர்மானம் பண்றார்? நான் ஆண்டவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். அது காரணம் இருக்கு. 19 முதலான வசனங்களை, அதிகாரங்களை படிக்கும்போ யோசபாத்தினுடைய வாழ்வில் ஒரு ஞான குறைவு உண்டாகிறது. என்னது? கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. வெரி குட். சில நேரங்களில் சிலருக்கு ஞான நிறைவு உண்டாகும், சில நேரங்களில் சிலருக்கு ஞான குறைவு உண்டாகும். சில ஞான குறைவுகளினால் செய்கிற சில நிகழ்வுகள், ஆமீன், சில காலங்கள் பாதிக்கும், முடிந்துவிடும். ஆனா சிலர் ஞான குறைவுகளினால் செய்யும் காரியங்கள் சில நாட்களில் அந்த பாதிப்பு முடியாது, பின் நாட்களிலும் அந்த பாதிப்புகள் இருக்கும். அல்ல, ஒரு புரியறதுக்கு சொல்றேன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார். வியாதிப்பட்டிருந்த பொழுது ஜெபம் பண்றார். ஆண்டவருடைய கிருபையினால 15 ஆண்டுகள் என்ன செய்யப்படுகிறது? ஓகே. இப்ப அவர் சுகமடைந்த செய்தியை கேட்டு விருந்தினர்கள் பலரும் எங்க வர்றாங்க? வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்து கொடுப்போம் இல்லையா? இதே மாதிரி இந்த தேசத்தின் வளர்ச்சியை விரும்பாத ஒரு கூட்டம் வருது. இவர் தன்னுடைய சந்தோஷத்தில் என்ன பண்ணிவிட்டார்? தான் ஸ்டோரும், தன்னுடைய களஞ்சியங்கள், தன்னுடைய ஆராதனை அறை, தன்னுடைய படுக்கை அறை எல்லாத்தையும் கொண்டு காமிச்சிட்டார். இங்க பாரு, இதுதான் கட்டில், இங்க தூங்கலாம். இதுதான் சோஃபா, இங்கே இருக்கலாம். இதுதான் பாத்ரூம், இங்க குளிக்கலாம்னு எல்லாம் காட்டி கொடுத்துட்டார். இப்ப இவங்களை அனுப்பின பிறகு ஆண்டவர் வெளிப்படுகிறார். யார் வந்தா? அது இன்னார் வந்தா. என்ன பண்ணே? எல்லாம் காமிச்சு கொடுத்தேன். இப்ப ஆண்டவர் சொல்ற, நீ இதை செய்ததினால் எதெல்லாம் அவன் உன் வீட்டுல பார்த்தானோ ஒரு நாள் உன்னுடையது எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிருவான். நீங்க நல்லா கவனிக்கணும். விருந்துக்கு வந்தவன்ட்டு ஒரு காப்பியை போட்டு கொடுத்தம்மா, ஒரு சாயா போட்டு கொடுத்தம்மா, 2 நாளைக்கு முன்னால நம்மால சாப்பிட முடியாம இருக்க 2 வடை எடுத்து கையில கொடுத்தம்மா, ஆமே தோத்தர் வேஸ்டா போறத காசாக்கணுமான்னு இல்லாம அவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு காமிச்சிட்டு இவர் பண்ண சேட்டை என்ன? எல்லாத்தையும் காட்டினார். ஆண்டவர் சொன்னார், எதெல்லாம் அவன் பார்த்தானோ அதெல்லாம் எங்க பெயருது? ஞான குறைவு தானே, ஞான குறைவு தானே. இதுதானே நேத்தைக்கு நம்ம படிச்சோம். அந்த பாட்டியம்மா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் இல்ல? கத்தருக்கு டயரு, காருக்கு ஸ்டெப்னி டயர் மாத்தின மாதிரி இவளை கொண்டு விட்டார்ல. உள்ள அறிவில்லை இல்ல? அந்த சொற்ப ஞான குறைவு என்ன ஆயிருச்சு? அவன் தன்னுடையது எல்லாம் தன் சத்துருக்களின் கைவசம் போகிற ஒரு சூழ்நிலை வருது. உடனே அடுத்த வார்த்தை, உடனே இவருக்கு இந்த எசேக்கியா ராஜா இருக்காருல தெரியுமா, அவர் அழுதே சாதிக்கிற, அடம் பிடிக்கிற இந்த சின்ன பிள்ளை மாதிரி
ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர் காலை கெட்டி சேர்ந்து பிடிச்சு ஓன்னு உப்பாரி வச்சிருவேன். அப்படிதான் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆனது. உண்மையிலே அவருடைய சந்ததி சொல்லு, இந்த ஆளுக்கு பொழைக்காமே இருந்திருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னால செத்து இருந்தா இதெல்லாம் இழந்திருக்க வேண்டியது வராது. சில ஆட்களே சரியான நேரத்தில் சாகலைன்னா அத்தனை பேரையும் சாகடிச்சிட்டு தான் சாகும். பார்த்திருக்கியா? சில ஆட்களை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தன் சாகுறான்னா அவனை சாக விட்டுறானு, அதுக்கு மேல அவனை வச்சிருக்கப்படாது. அதுக்கு மேல அவன் வந்தான்னு வை, நம்ம வீட்டில் இருக்கிற குளோசெட் வரைக்கும் கலத்திட்டு போயிடுவான். அந்த 15 வருஷம் மட்டும் அந்த யாருக்கு எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுக்காம இருந்திருந்தா அமை தோத்திரம், இந்த ஆளுக்கு வீட்டுக்கு எவனும் வந்திருக்க மாட்டான், இந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் காட்டி கொடுத்திருக்க மாட்டான், அடுப்படியாவது மிஞ்சிருக்கும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதனால சில நேரத்தில் சாகிறவனை சாக விடணும். உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை கர்த்தர் தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ அழுகிற உடனே ஆண்டவர் பார்க்கிற, பாவம் இந்த பையன் அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வருகிறது, இது உன் காலத்துல வராது, உன் தலைமுறைகள் காலத்துல வரும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? இது உன் காலத்துல வராது, உன் பிள்ளைகள் காலத்துல வரும். அப்ப நான் செய்கிற சின்ன ஞான குறைவுகள் யாரை பாதிக்குது? என் தலைமுறைகளை பாதிக்குதா இல்லையா? என் சந்ததியை பாதிக்குதா இல்லையா? அப்ப சில இடங்களில் ஞான குறைவுகளை நாம் கையாள கூட ஞானமா தான் நடந்துக்கணும். சில ஞான குறைவுகள் தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்தும், முடிஞ்சிடும். ஆனா சில ஞான குறைவுகள் தலைமுறைகளை பாதிக்கும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மனிதனுக்கு யோசபாத்துக்கு ஒரு ஞான குறைவு வருகிறது. எங்க? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க திரும்பியே பார்க்க வேண்டாங்க, நான் சொல்ல போறதில்லை. அந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு வரும் பொழுது தன்னுடைய ஞான குறைவின் வருத்தத்தை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்ட பின்பு அவருடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது. எருசலேமுக்கு மகிழ்ச்சியாக திரும்பி வருகிறார். அவர் ஊழியத்தை விரிவாக்கம் பண்ணுகிறார். 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை ஒண்ணு பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. 19ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு ஏற்பட்ட ஞான குறைவு அவருக்கு சில வருத்தங்களை கொண்டு வருகிறது. என்ன ஞான குறைவு? தவறானவனுடைய வீட்டில் அவர் பொண்ணு எடுக்கிறார், சம்பந்தம் கலக்குகிறார். சரி, பொண்ணை தான் எடுத்த அந்த ஆள் இங்க பேசாம வீட்டுக்குள்ளே இருக்கலாமா? விருந்துக்கு வேற போயிட்டான். அந்த தவறை செய்திருக்க கூடாது. சரி, விருந்துக்கு போயிருக்கலாம், போனமா கோழி இறைச்சியை சாப்பிட்டமா, 2 நாள் படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாமா? அதுவும் வரல. மாமனார் கூட சேர்ந்து என்ன பண்ணான்னு தெரியுமா? யுத்தத்துக்கு போயிட்டான். யுத்தத்துக்கு போன இடத்துல அவனுக்கு வச்ச ஆப்பு இவனுக்கு ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஐயோன்னு சொல்லி சத்தம் போடுறான். கிருபையா கர்த்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றார். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. வந்த உடனே புத்தி தெளியுது. அந்த புத்தி தெளிஞ்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை தான், உத்தமனுக்கு கர்த்தர். சொல்லுங்க ஒரு முறை கூட, அல்லேலூயா. அப்ப எந்த தத்தளிக்கின்ற இடங்களிலும் உத்தமனுக்கு தெய்வம் துணை. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், யோசபாத்தினுடைய வாழ்வில் வந்த வருத்தங்களுக்கு ஆண்டவர் அல்ல காரணம், யோசபாத் தான் காரணம். அது ஒருபுறம் இருந்தாலும் இப்போ தீர்மானம் பண்றார், இனி ஆண்டவரை தான் நான் என்ன செய்ய போறேன்? சார்ந்து கொள்ள போகிறேன். இனி ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் சார்ந்து கொள்வது இல்லை. ஆண்டவரை விட்டு விலகி போவது எனக்கு தூரமாய் இருப்பதாக நம்ம சொல்லுவோம் இல்ல, நீர் போதும் சுவாமி, நீ போதும். அப்புறம் அது ஞாபகத்துக்கு வரணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். மறுபடியும் சொல்லுவாங்க, நீர் போதும் சுவாமி. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏறத்தாழ சில வருடங்கள் சபை போதகராக இருக்கிறதுனால பலரையும் நமக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு வந்து, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன்,
எப்படி? உடனே ஆண்டவர் சொல்லுவார், திங்கள் இருந்துச்சு, செவ்வாய் இருந்துச்சு, புதன் இருந்துச்சு, வியாழன் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, சனி இருந்துச்சு, எவளை பார்க்க போனேன்னு கேட்பா. எப்படி கேட்பா? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தா? தோத்தர் அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்ட்டு போனா. அப்புறம் ஒரு வாரமா உன்னை சபை பக்கமே காணும், ஒரு தோத்திரம் சொல்ல காணும், ஒரு ஆராதனைக்கு வர காணும், ஒரு உபவாச ஜபத்துக்கு காணும். அப்புறம் நீ எப்ப வந்திருக்கா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜிங்கிச்சான்னு கலர் துணியை கட்டிக்கிட்டு அப்படியே தங்க தேர் வந்த மாதிரி நிக்கிறியே, 6 நாளா எவளை பார்க்க போனேன்னு கேட்ப. நம்மளும் அநேக நேரத்தில் இப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல தோத்தர் யோசபாத்துக்கு ஒரு தெளிவு வருகிறது. என்ன தெளிவு? இனி உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஆண்டவரை மட்டும் நான் சார்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நல்லாதான் வண்டி போடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு நாள் ஓடி வந்து அரண்மனை முற்றத்தில் நின்று அலறுகிறான். 4-5 பேருடைய சத்தம் அரண்மனை முற்றத்திலே அலறுதலின் சத்தம் கேக்குது. அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க? 1வது வசனத்தை படிங்க, 20ஆம் அதிகாரத்தில். ஆமென். மோவார் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியரும் அப்போனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடைய யோசபாத்துக்கு விரோதமாய் அரண்மனை வாசல்ல ஒரு சத்தம் கேக்குது. நிறைய பேரு யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறார்கள். சத்தத்தை பார்த்துக்கோ. ஏன் நல்லா தானப்பா போகுது? அறிவில்லாத காலத்துல பிரச்சனை இருந்து, அறிவில்லாத காலத்துல வருத்தங்கள் இருந்துச்சு. இப்பதான் ஆண்டவருக்கு முழுசா என்ன ஒப்பு கொடுத்துட்டனே, இப்ப ஜெபம் நல்லா போகுது, ஆராதனை நல்லா போகுது, வியாபாரம் நல்லா போகுது, தொழில் நல்லா போகுது, ஊழியம் நல்லா போகுது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது காலையில, விரோதமாய் ஒரு கூட்டமே உனக்கு வருதுப்பா. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்து தெரியுமா? அவை சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா. இதோ அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோர் தாமாரிலே வந்திருக்கிறார்கள் என்று அறிவித்தார். ரொம்ப பக்கத்தில் வந்துட்ட. அவங்க சொந்த ஊர் எங்க? கடலுக்கு அப்புறத்தில். ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க? ஆசாசோன் தாமாரில் வந்து விட்டார்கள். அப்படின்னா அவை ஒரு சில தினங்களுக்குள்ளே உன்னிடத்தில் வந்து விடுவார்கள். ஒரு சில நாட்களுக்குள்ளே நீ அவர்களை நேரடியாக பார்க்க போகிறாய். ஆட்கள் எங்க உள்ளவர்கள்? கடலுக்கு அப்புறத்தில். இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? தொடும் தொலைவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் உத்தமனுக்கு துணை என்று சொல்லுகிறேன். தீவிரமாய் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த யோசபாத் கேட்ட ஒரு வார்த்தை, வெகு சமீபத்திலே உனக்கு விரோதமாய் 5 எல்லைகளிலிருந்து ஆமென் ஜனங்கள் கூட்டமாய் வருகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? தத்தளிப்பர் அவர்களுக்கு கர்த்தர் துணை. ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறதுமா? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்குது. நம்ம சில நேரம் அடிக்கடி சொல்லுவோம், இப்படி எல்லாம் வரும்னு நான் யோசிச்சே பார்க்கல பிரதர், இப்படி வரும்னு நான் யோசித்தே பார்க்கல, எவ்வளவு சத்துரு எதிராக இருப்பான்னு நான் யோசிச்சு பார்க்கல. நான் இப்பதான் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு விரோதமா சத்துரு இப்படி இருப்பான்னு நான் பார்க்கல. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த செய்தி அவனை மிகவும் பயப்படுத்துகிறது. 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, அவ்வளவுதான். அல்லேலூயா. எது தத்தளிக்க பண்ணுகிறது? பயந்த எதிராளிகளை குறித்த பயம், எதிர்ப்பாளர்களை குறித்த பயம், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்த பயம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம். இன்றைக்கு ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த 45வது ஸ்தோத்திர பெருவிழாவிலே மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒருவேளை யோசபாத்தை போல
தத்தளிப்பை ஏற்படுத்துகிற அச்சங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். தத்தளிக்கிறவர்களுக்கும் துணை நிற்கிற ஒரு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நேரலையில் பார்க்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய திராணிக்கு மிஞ்சிய பிரச்சனைகள், தன்னுடைய திராணிக்கு மிஞ்சிய சப்தங்கள், தன்னுடைய திராணிக்கு மிஞ்சிய எதிர்ப்புகளை தனது வாழ்வில் கண்டு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போய் மனம் தளர்ந்து போய் இருப்பீர்களானால், முழுவதும் தத்தளிப்பின் பாத்திரத்தை தன் கையில் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை பயப்பட வேண்டாம். தத்தளிக்கிறவர்களுக்கும் தத்தளிக்கிறவர்களையும் தனியே விடாத ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த வார்த்தை சரி என்று நினைக்கிறேன். தத்தளிக்கிறவர்களையும் தனியே விடாத ஒரு தெய்வம் இருக்கிறார். தத்தளிக்கிறவர்களுக்கும் துணை நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் இன்றைக்கு ராத்திரியிலே இந்த தேவ பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பங்களுக்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் துணை நிற்பதாக வாக்கு பண்ணுகிறார். சுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல யோசபாத் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். அநேக காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். அநேகருடைய பயம், அநேகருடைய தத்தளிக்க பண்ணுகிற சூழ்நிலைகள் சில எல்லைகளை விட்டு அவர்களை வெளியே கொண்டு போய் விடுகிறது. நீங்க யோசபாத்தை ஒருபுறமும் தேவ மனிதனாய் இருக்கிற எலியாவை ஒருபுறமும் வைத்தால், ஆண்டவர் சொல்லுவார், சில விஷயத்தில் எலியாவை விட யோசபாத் சரி என்று சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். எலியா யார்? ஊழியக்காரர். யோசபாத் யார்? ஒரு சாதாரண அரசன். ஆனா ஒரு பிரச்சனை வந்தவுடனே, ஆமென் தோத்திரம், ஒரு பிரச்சனை வந்தவுடனே எலியா ஆண்டவரை விட்டு போனார், தேவ சமூகத்தை விட்டு போனார். ஆனா யோசபாத் பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரிடத்தில் போனார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சில பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு போக வைத்து விடுகிறது, தேவ சமூகத்தை விட்டு போக வைத்து விடுகிறது. ஆனா யோசபாத்தினிடத்திலே நான் கற்றுக்கொண்டேன், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், தத்தளிக்க பண்ணுகும் சந்தர்ப்பங்கள் எனது வாழ்வில் வரும் பொழுது விட்டு போகிறது அல்ல, கிட்ட போகிறது நல்லது. சொல்லுங்க, விட்டு போகிறது அல்ல, இன்னும் கிட்டே. ஆண்டவரை விட்டு அல்ல, தேவ சமூகத்தை விட்டு அல்ல, ஊழியர்களை விட்டு அல்ல, சபைகளை விட்டு அல்ல, ஜபத்தை விட்டு அல்ல, ஆராதனையை விட்டு அல்ல, வேதத்தை விட்டு அல்ல, இதையெல்லாவற்றும் கிட்டே போவது நல்லது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆமென், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் ஆமென் வெட்கப்படுவார்கள் என்று. இப்ப எலியா ஆண்டவரை விட்டு தூரமா போனார், ஆண்டவர் பின்னாலே தேடி போனார். அதனால தயவு செய்து நம்ம பாட்டுக்கு போவோம், அவர் பின்னால வருவார்னு நினைச்சிடப்படாது. அவர் எல்லாரும் பின்னாடியும் போகவில்லை, ஒரு சிலரை தான் தேடி போனார். ஒருவேளை அவர் நம்ம பின்னால வந்தா நல்லதுதான், ஒருவேளை வராம போனா ஆபீஸ் பூட்டிரும். அல்லேலூயா. எலியா போனார், பின்னாலேயே போனார். பேதுருவும் சீஷர்களும் ஆண்டவர் வேணாம், ஊழியம் வேணாம். பேதுரு சொல்றார், நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போகிறேன், வருகிறீர்களான்னு கேட்டு கிளம்பிட்டார். ஆண்டவர் பார்க்கிற, என்ன இந்த பயல காணோம், ஊழியமே அவனை வச்சுதான் செய்யணும்னு நினைச்சேன், இப்போ ஆடு இருந்த இடத்துல ஆட்டம் புழுக்க கூட இல்லடா, எங்க போயிட்டான் இவன் அப்படின்னு தேடி போறார். தேடி போன அவர் பழையது மாதிரியே மீன் பிடிக்கிறார். அங்க போய் கேட்கிறார், பிள்ளைகளே என்னிடத்து எனக்கு தர ஏதாகிலும் இருக்கிறதா? மறுபடியும் சொல்றார், இப்படி ஒரு வாட்டி சொன்ன நேரம் தானே உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், மறுபடி ஊழியம் வேண்டாம் வேலைக்கு போறான்னு சொன்னா இப்ப எப்படித்தான் சொல்லுதார்? அதுதான்
ஆண்டவர் கூட இருந்தாதான் படகுலையாவது ஏதாவது மிஞ்சும், இல்லைன்னா படகுலையும் மிஞ்சாது, பொட்டியிலையும் மிஞ்சாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விட்டு போகுதல் சில நேரங்களில் சில பிரச்சனை விட்டு போகுதலுக்கு நேரம் நடத்துது, சில கஷ்டங்கள் விட்டு போகுதலுக்கு நேரம் நடத்துது. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, வாழ்க்கையில் தத்தளிப்பு வந்தவுடனே தேவ மனிதனாய் இருக்கிற யோசபாத் எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எதை விட்டாலும் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. ஆமென். நான் விடக்கூடாத ஒரு உறவு, விட்டு விடக்கூடாத ஒரு உறவு, நான் ஒரு நாளும் அடக்கக்கூடாத ஒரு உறவு. இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்தில் வரலாம், என் ஊழியத்தில் வரலாம், என்னுடைய வாழ்க்கையில் வரலாம், ஆனா நான் விடக்கூடாத ஒரு உறவு இருக்குமானால், என்னை தாயின் கருவறையிலே ஒருவர் கண்டாரே, என் ஆண்டவருடைய உறவு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். நல்லா இருக்கீங்களான்னு. தோத்திரம். இந்த உலகத்துல யாரை விட்டாலும் நீங்க ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது. ஆமென். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதனின் கருவறை முதல் கல்லறை வரையிலும் தவறாமல் கிடைக்கிற ஒரு உறவு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவு. வேற எதுவுமே இருக்காது. அதனால எதை விடுவதை விட, எதை விட்டா கூட பரவாயில்ல, ஆண்டவரை விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியில் இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக சொல்றேன், இதுவரையிலும் எவ்வளவோ ஆண்டவரை விட்டு போகிறேன், சமூகத்தை விட்டு போகிறேன், சபையை விட்டு போகிறேன், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு போகிறேன், எவ்வளவோ சூழ்நிலைகளை வந்தும், ஆமீன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என்னை பற்றி கொண்டபடியினால் உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து உங்களுக்கு அவர் சொன்னது போல இன்றைக்கு ராத்திரியில் சொல்லுகிறேன், சில குடும்பங்களுக்கு என் தேவன் துணை நிற்பார், அவர் அற்புதங்களை செய்யத்தான் செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் மறந்துவிட மாட்டார், அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் தனித்து விட மாட்டார். காரணம், ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்ட ஒரு பிள்ளையை கைவிடுவது ஆண்டவருக்கு உகந்த செயல் அல்ல, அவர் கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா. எலியா இயேசுபேல் ஒரு சத்தத்தை போட்ட உடனே ஊழிய வேண்டாம், கிருபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம், கிருபை வேண்டாம், கிளம்பிட்டார். ஆனா யோசபாத் அப்படி அல்ல. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தோத்திரம் பாருங்க, 3வது வசனம் 4வது வசனத்தை படிங்க. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடுவதற்கு, ராமேன் சொல்லுங்க, சகாயம் தேடுவதற்கு கூடினார்கள். ஒரு அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் முகத்திலே ஜனங்களும் நின்று கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அடுத்த ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிச்சுறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் தத்தளிக்க பண்ணுகிற ஒரு பிரச்சனை அவருக்கு வந்தவுடனே சுவாசத்தை வேண்டாம் என்று அவர் வைக்கல. இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய தீர்மானங்களை வேண்டாம் என்று வைக்கல. இந்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாது. ஆராதனை வேண்டாம்னு வைக்கல. இந்த தவறுகளை நீங்களும் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளோடு கூடிய உறவு வேண்டாம்னு வைக்கல. இந்த தவறுகளை நீங்க யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஆண்டவரை விட்டு விடுவீர்களானால் நம்மால் நின்று கொள்ள முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம் பெருசா இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்னே அவர்கள் ஒண்ணுமே இல்லை.
ஒண்ணுமே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது இந்த மகா பர்வதம் சமபூமியாகும். அல்லேலூயா. 1000 பிரச்சனைகளை சந்திக்கலாம், என் குடும்பம் 1000 பிரச்சனைகளை சந்திக்கலாம், என் ஊழியம் 1000 பிரச்சனைகளை சந்திக்கலாம், தேசத்தில் போராடுகிற வல்லமைகள் இனி ஒரு இரவை கூட உன்னால இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு சொல்லலாம். நான் நிக்கணுமா வேண்டாமான்னு நீ எல்லாம் தீர்மானிக்கிறது என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணின கர்த்தர். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த குடும்ப ஆண்டவர் எனக்கு தந்தது, அந்த ஊழிய ஆண்டவர் எனக்கு தந்தது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் தந்தது, அந்த பிள்ளைகள் ஆண்டவர் தந்தது, அந்த உறவு ஆண்டவர் தந்தது. இந்த இடத்துல நிறுத்தினவர் கர்த்தர், கொண்டு வந்தவர் கர்த்தர், ஆளாக்கினவர் கர்த்தர். இது வேண்டாமா வேணுமான்னு தீர்மானிக்க வேண்டியது அவர். வச்சது அவரானால் தத்துரு சொல்ற உன்னை எடுத்துருவேன். ஆமென். தோத்திரம். இன்னும் பிடுங்க முடியாது. சொல்லியப்பார் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல, ஆண்டவர் வச்சவனே சத்துரு எடுத்தாம்னா ஆண்டவருக்கு என்ன மரியாதை? சத்துரு வச்சவனே ஆண்டவர் எடுக்கலாம், சத்துரு நிறுத்தினவனே ஆண்டவர் எடுத்துடலாம், சத்துரு செய்ததை ஆண்டவர் தடுக்கலாம். ஆண்டவர் செய்ததை சத்துரு தடுத்தாம்னா அப்புறம் ஆண்டவர் எதுக்கு? அப்ப பைபிள் சொல்றது சரிதானே. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும், நீர் செய்ய நினைத்தது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தவறாத ஆண்டவரே, தடைப்படாத ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு கணம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆமை எல்லா திட்டங்களையும் அல்லேலூயா இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேன், சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. உன்னை அடிக்கடி வருத்தப்படுத்துகிற சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்கிற யாராவது தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரமா நிக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமா நிக்கிறீங்களா? ரொம்ப நாட்களா தேவ சமூகத்துக்கு வராம விசேஷித்த கூட்டத்துக்காக மட்டும் வந்திருக்கிறீங்களா? ஒரு நாளும் ஆமை தோத்தர் எலியா செய்த தவறை நீங்க செய்யக்கூடாது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரோடு இருந்தது வரைக்கும், ஆண்டவர் வைத்த எல்லையில இருந்தது வரைக்கும் வாழணும்னு தான் எலியா நினைச்சார். என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனாரோ அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அவர் சொல்லுகிறார், இனி நான் என்ன செய்யணும்? சாகணும்னு நினைச்சார். தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிள்ளைகளுடைய உறவை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு ஒரு மனுஷன் தூரப்படுவானே ஆனால் அவன் நிக்க மாட்டான். எலியாவே ஆசைப்பட்டார், இனி சாகிறதை தவிர வேறு வழி இல்லை. நான் அப்ப இன்றைக்கு ராத்திரி எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? என்னுடைய பிரச்சனை, என்னுடைய நெருக்கம், என்னுடைய கஷ்டங்கள் என்னை ஆண்டவரோடு கிட்டி சேர்க்கணுமே தவிர. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எலியாவிட்ட எனக்கு பிடிச்ச நிறைய காரியத்துல உண்டு. நான் சாக விரும்புறேன், நீர் கொல்லும், ஆனா யேசபேல் என்னை கொல்லக்கூடாது. ஆண்டவர்ட்ட என்ன சொன்ன? நான் சாக வேண்டும் அப்படித்தானே சொன்ன. நீ சாகணும்னா இவ்வளவு தூரம் எதுக்கு நடந்தா? பேசாம அவ இருந்தா அவ பிரியா கொண்டு இருப்பாளே. யாரு? யேசபேல். அவ என்ன சொன்னா? நாளைக்கு நேரத்துல உன் கழுத்து மேலே தலை இருக்காதுன்னா. ஒரு பகல் முழுவதும் குறைஞ்சது 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நடந்து வந்து நீ சாகணும்னு ஏன் சொல்லுதா? அப்ப எலியா சொல்லுவார், அவன் சாகணும், ஆனா அவ கையால கிடையாது. சாகணும் அவ கையால கிடையாது. ஆண்டவரா பார்த்து சாகட்டும், சாக பண்ணட்டும், ஆண்டவரா பார்த்து கொல்லட்டும். ஆண்டவர் சொல்ற, நான் செத்தவனையே உயிர்ப்பிக்கிறேன், நீ என்ன கொலைகார ஆக்குறியா நாரப்பயலன்னு கேட்கிற. அல்லேலூயா. சில ஆட்கள் இப்படித்தான், வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஆண்டவரே ஏன் என்னை போட்டு இருக்கிறேன், எடுக்க கூடாதா? உங்க ஊர்ல அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? நீங்க ஒரு மாதிரி முழிக்கிறத பார்த்தா
நீங்களே சொன்ன மாதிரியே இருக்கு. சில ஆட்களுக்கு அப்படித்தான். என்னை ஏன் போட்டிருக்கிறீ சுவாமி? ஆண்டவர் உடனே சொல்ல, எடுக்கலாம்னு தான் நினைக்கேன், ஆனா உன்னை எங்க கொண்டு வைக்கணும்னு தான் தெரியும். சில ஆட்களுக்கு அப்படித்தான். ஒரு சின்ன பிரச்சனை, அப்பா எடுங்க ஆண்டவர். எடுக்கலாம்டா. நான் போன 2 வாரத்துக்கு முன்னாலே நீ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டா என்னை எடுத்துருங்கன்ட்டு. எடுக்கலாம்னு தான் கிளம்பினேன். சரி, இவனை ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா சொர்க்கத்துக்கு கொண்டு போலாம், புதன்கிழமை படு பாவியெல்லாம் இருக்கான், நரகத்துக்கு போயிடுவான். இப்ப சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு, இடையில தொங்க விடுற ஒரு ஆப்ஷன் இல்லையே. இவன் ஒன்னி நீதிமானா இருந்தா மேல கொண்டு போலாம், பாவியா இருந்தா பாதாளத்துக்கு அனுப்பலாம். இவன் அற பாவியெல்லாம் இருக்கான், அதனாலதான் உன்னை உசுரோட வச்சிருக்கேன், இல்லைன்னா இதுக்கு முன்னால போட்டிருப்பேன். அல்லேலூயா. இதல்ல தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை. யோசேப் சொல்ற இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே சகாயம் தேடினார்கள். ஆமென். என்னென்ன செய்தாங்க பாருங்க. ஆமென், தோத்திரம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. அப்போ யோசபாத்துக்கு தெரியுது, என் வாழ்க்கையின் தத்தளிப்பு மாற வேண்டுமானால் நான் யாரை தேடணும்? கர்த்தரை. அல்லேலூயா. ஆண்டவரை நான் தேடினால் அவர் எனக்கு துணை நிற்பார். இன்னைக்கு என் குடும்பத்துல தத்தளிப்பு இருக்குது, என் ஊழியத்துல தத்தளிப்பு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? மனிதனை தேடுவது உச்சிதம் அல்ல, மனிதனை தேடுவது நல்லது அல்ல. இப்ப நம்ம ஒண்ணு செய்வோம், இந்த தத்தளிப்பு மாற வேண்டுமானால் இதை மாற்றுகிற எந்த தத்தளிப்பிலேயும் எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தேடணும். அல்லேலூயா. அப்ப இந்த அருமையான சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கடந்த நாட்களை விட இன்னும் ஆண்டவரை தேட உங்களை உற்சாகப்படுத்துகிறார். என்ன ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் ஆண்டவரை தேடணுங்க. நான் சபை இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். போன வருஷத்தை விட, போன வாரத்தை விட, போன மாதத்தை விட, இந்த கடந்த நாட்களை விட இன்னும் ஆண்டவரை தேடுவோமே ஆனால் தேவன் துணை நிற்பதை இந்த தேசம் பார்க்கும். சரியாமா? அடுத்தவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? யூதாவெங்கும் உபவாசத்தை. சொல்லுங்க, உபவாசத்தை. அப்ப உபவாசித்து தேவ சமூகத்திலே இருப்பதை ஆயுதமாய் கொள்ளுகிறார். முதல் ஆண்டவரை தேடுறார், இரண்டாவது உபவாசம் பண்ணுவதற்கு திட்டமிடுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி ஊர் சுத்துறதை நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் அமர தீர்மானித்தார். எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் தேவ சமூகம். என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேவனுடைய சமூகம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, சபையில விசேஷ கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனா உபவாச ஜெபங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. உங்க சபை எப்படின்னு எனக்கு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி வழியும் சபை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு பார்த்தா ஆமே தோத்தர், அது கிழவிகளின் சரணாலயமா இருக்கு. உங்க சபையில எப்படின்னு எனக்கு தெரியல ஐயா. அவ்வளவுதான், ஜாலி முடிஞ்சு. அது கிழவிகளின் சரணாலயமா இருக்கும். ஆமென். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட கொஞ்சம் பேர் வந்து, இயேசு வருவாரா? வரட்டும், பார்த்துக்கிடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் சொல்லாததா இனி வரப்ப சொல்ல போறார். ஒரு பாதி உபவாச ஜெபம் காட்ட உடனே நட்டு சர்ச்சுக்குள்ள அழகான ஒரு சத்தம் கேட்கும், வித் மியூசிக் அப்படின்னு. தூங்குறது பாருங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி வழியும், காணிக்க போட்டு பொட்டகம் நிரம்பி வழியும், ஆராதனை நிரம்பி வழியும். ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்பா கடமைக்கு கூடி வருகிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா உபவாசம் பண்ணி அமருகிறவர்கள் இல்லையே, இல்லையே. அப்ப இன்னைக்கு ராத்திரி இந்த 45வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நம்முடைய தேசத்திலே நீங்கள் கர்த்தர் துணை நிற்பதை காண உபவாசத்திலேயும் ஜெபத்திலேயும் ஒவ்வொரு குடும்பங்களும் கலந்து கொள்வதற்கு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா.
இப்ப பாருங்களேன், இயேசு சொல்லுகிறார், நான் போவேன், பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னு சொன்னாரா? சொல்லிட்டு சொன்னார், எல்லாரையும் பார்த்து என்ன சொல்ற, ஊதினார் அப்படின்னு இருக்கு. ஊதினார், கிளம்பிட்டார். நான் ஒரு கணம் யோசிச்சேன். என்ன யோசித்தேன்? தோத்திரம், ஊதிட்டு போனாரே, ஊதின ஒரு வாட்டி கூட ஊதி இருந்தா எல்லாரும் நிரம்பி இருப்பாங்களே. ஊதிட்டு கிளம்பிட்டார், எல்லாரும் ஒண்ணுமே காணோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி அந்த கிருபைகளை என்ன செய்துக்கோ, வாங்கிக்கோ. அப்ப இயேசு சபையை உபவாசிக்க படிப்பித்தார். இயேசு சபையை காத்திருக்க படிப்பித்தார். இயேசு சபையை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க படிப்பித்தார். என்னங்க படிப்பித்தார்? அப்போஸ்தலர் 1 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1 வாக்கியம். அநியாயம் பண்ணினவர்கள், அம்மா கேட்கல, அந்த ஸ்பீக்கரை என்ன பார்த்து வைங்க. நீங்க படிக்காத, அம்மா தான் படிக்கட்டும். அம்மா, நீங்க பண்ற ஒரு தப்பு சொல்லட்டா, இந்த ஸ்பீக்கரை ஏன் உங்களை பார்த்து வைக்கிறது? உங்களுக்கு கேட்க தானே. இந்த ஸ்பீக்கரை ஏன் என்ன பார்த்து வச்சிருக்கு? எனக்கு கேட்க. ஸ்பீக்கரை கமத்தி கீழே படுக்க போட்டா என்ன ஆகும்? நீங்க பைபிளை கீழே வச்சுட்டு உங்க ஸ்பீக்கரை கீழே வச்சு படிக்கிறீங்க. நான் எங்க நிக்கிறேன்? நான் எங்க நிக்கிறேன்? அப்ப ஸ்பீக்கர் எங்க இருக்கு? நான் இனி மடியில வந்த கிடந்தா பாப்பா கேட்க முடியுமில்ல? கோமாளி. அல்லேலூயா. அந்த ஸ்பீக்கரை என்ன பார்த்து வச்சிருக்கலாம் இல்ல? அக்கா சொல்லுங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலேயும் வேண்டுதலிலேயும் கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இருந்தார், மரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரமேறினார். உலகமே சொல்லுது, இனி இவங்க கூட ஆண்டவர் இல்ல, இவர்களுக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை, இனி இவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை, இனி இவர்களுக்கு ஆலோசனையா யாரும் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, உபவாசமும் ஜெபமும் உண்டான பொழுது உலகமே கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார் என்பதை அறிஞ்சதா இல்லையா? அப்போ யோசபாத் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த 45வது ஸ்தோத்திர கூடுகையில் சபையை பார்த்து தெளிவா சொல்றேன், உங்களோடு தெய்வம் இருப்பதை இனி தேசம் அறியணும்னா பிதாக்களின் காலத்தில் எடுத்த ஜெபமும் ஆராதனையும் உபவாசமும் சபையிலே பெருகுமானால் இந்த தேசம் கர்த்தர் உங்களோடு இருப்பதை பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆராதனை மட்டும் இல்ல, ஜெபம் வேணும். ஜெபம் தான் நமக்கு எனர்ஜி, ஜெபம் தான் நமக்கு எனர்ஜி, ஜெபம் தான் நமக்கு பலன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலை மாறணும், உன் பிரச்சனைகள் மாறணும், உங்களை தத்தளிக்க பண்ணுகிற பிரச்சனைகள் மாறணும்னா சபை இன்னைக்கு தீர்மானிக்கணும், குடும்பம் இன்னைக்கு தீர்மானிக்கணும். சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலையும் ஏன் முழங்கால் முடங்கும். அல்லேலூயா. நமக்கு என்னையுமா உபவாச ஜெபம்? வெள்ளிக்கிழமை எப்ப 10 இருந்து 1 மணி வரைக்கும். ரொம்ப சந்தோஷம், தோத்திரம். எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க இந்த சபை விசுவாசிகளானால், நீங்க இந்த திருச்சபையை சார்ந்தவர்களானால், இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளானால், அல்லது இந்த சபைக்கு வர நான் விரும்புறேன்னு சொல்லுகிறவரானால், நான் எல்லாத்தையும் சொல்றேன், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உபவாசமும் ஜெபமும் மிக 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 அவசியம். இதுதான் தேவ மனுஷனாகிய யோசபாத்தின் ஆயுதம். ஆமென் சொல்லுங்க. முடிவெடுத்தார், நான் இனி ஆண்டவரை தேடணும். முடிவெடுத்தார், இனி எருசலேமுக்கு போகணும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே வந்தார்கள்? யூதாவெங்கிலும். ஆமே, தோத்திரம். வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் எப்படி 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 ஆண்டவரை தேடணும்னு நினைச்சார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு நினைச்சார். இப்ப அடுத்த தீர்மானம் பண்றார், இனி ஆராதனைக்கு போகாம இருக்க கூடாதுன்னு நினைச்சார். நல்லா கவனிங்க. இந்த ஜெபத்தை வீட்டுல வச்சு பண்ணி இருக்கலாம் இல்ல? இந்த ஜெபத்தை வீட்டுல வச்சு பண்ணி இருக்கலாம் இல்ல? யோசபாத்துக்கு தெரியும்,
யோசபாத்துக்கு தெரியும் பைபிள் என்ன சொல்லுது. ஆமை தோத்திரம். ஆமை சாலமோன் ஜெபித்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு ஆமை தோத்திரம் நீர் பதில் தரணும்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் இருதயமும் என் கண்களும் என்னாலும் இங்க இருக்கும்னு சொன்னார். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் வீட்டுல ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். வீட்டுல ஜெபம் பண்ணாலும் என் ஜெபம் ஏறெடு கேட்கப்படும். ஆனா ஆண்டவர் தேவ மனுஷனாகிய சாலமோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த உலகத்தில் எங்க இருந்து ஜெபம் பண்ணா பதில் வருதோ இல்லையோ, இந்த இடத்தில் என் சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்காது. அல்லேலூயா. காரணம், இது தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், இது தேவனை ஆராதிக்கிற இடம், இது தேவனை உயர்த்துகிற இடம், இது உன்னதமானவரை புகழுகிற இடம், இது தேவனுடைய பரிசுத்த பாதங்கள் படுகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், கண்ட இடமெல்லாம் உன் பணிகளை செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு. சபை கொடி வருதலை யாரும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கெல்லாம் இப்ப ஆலயம், ஆராதனை, தேவ சமூகம் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நாட்களிலும் தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி செய்வீர்களே ஆனால் உங்களுடைய தத்தளிப்பின் சூழ்நிலைகளை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி விடுவார். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடினார்கள், உபவாசம் கூறினார்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாங்க, தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு வசனத்தை பாருங்க. நான் இப்போ ஒரு வார்த்தை கேட்கிறேன். யோசபாத்தே, இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, நீங்க ஏன் ஆண்டவரை சார்ந்து கொண்டீர்கள் அப்படின்னா 6வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார், படிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் நீரல்லவோ தேவன், ஆளுகிறவன், இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் ஏன் ஆண்டவரை சார்ந்து கொண்டார் என்பதற்கு பதில் தான் அது. இப்ப நானு கேட்கிற யோசபாத்து கருத்து, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீர் ஏன் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொண்டு, ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பிரச்சனைகள் உமக்கு விரோதமா எழும்பின பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை ஆயுதமாக்க காரணம் என்ன? சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன? அவர் தான் எங்கள் பிதாக்களுக்கு தேவனாய் இருந்தவர், அவர் எனக்கும் தேவன். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு அவர் தான் தேவன், எனக்கு அவர் தான் தேவன், என் தகப்பனாரின் தகப்பனாருக்கும் அவர் தான் தேவன். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அவர் எங்கள் பிதாக்களை வாழ வைத்தவர், அவர் எங்கள் பிதாக்களின் தேவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஆமை எங்கள் பிதாக்களின். அப்ப இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏன் நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் என் பிதாக்களின். அடுத்தவர் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவர். இந்த பூமியில எல்லாரும் பூமியில தான் இருக்கிறாங்க, நீங்க மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிறீங்க. அதனாலதான் நான் அவரை கூப்பிட்டேன். அவர் என்ன சொல்றார்? அந்த வார்த்தையை மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல. தேவரி ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம், இந்த உலகத்தில் ஆளுநர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவரவர்களுக்கு ஒவ்வொரு ராஜ்யம் தான் இருக்கு இல்லையா? அமெரிக்காவை ஆளுகிறவர்களால் ரஷ்யா ராமேன்னு சொல்லுமா. அதனாலதான் நான் ஆண்டவரை நம்பினேன், அதனாலதான் நான் ஆண்டவரை சார்ந்து கொள்வை ஆளுக அதிகாரம் செலுத்த முடியாது. ரஷ்யாவில் அதிகாரம் பராக்கிரமும் உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இப்ப என் கையில ஒரு வல்லமை இருக்கு, அது என்னுடையதா, ஆண்டவர் எனக்கு தந்ததா? வெரி குட். உங்க கையில ஒரு அதிகாரம் இருக்கு, அது உங்களுடையதா, ஆண்டவர் உங்களுக்கு தந்ததா? ஆமே. நம்ம எல்லாம் பிசாசுகளை துரத்துறோம், வியாதிகளை சுகமாக்குறோம், தேவையுள்ளவர்களுடைய தேவையை சந்திக்கிறோம். அது நம்முடைய அதிகாரமா, நம்முடைய பலனா, யாரோ ஒருத்தர் தந்ததா? ஆண்டவர் தந்ததானே. ஆண்டவர் கையில இருக்கிறது யாரு கொடுத்தது? ஆண்டவருக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை, ஆண்டவரை நினைச்சு யாரும் எடுக்கவும் முடியாது.
அப்ப சரியான ஒருவர் கர்த்தர் தானே. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா அதிகாரங்களும் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பக்தன் சொல்றார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். ஆமே. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். அதிகாரம் யார் கையில இருக்கு? சொல்லுங்க, அதிகாரம் யார் கையில இருக்கு? அதனாலதான் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். அதனாலதான் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். அதனாலதான் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நம்மை தத்தளிக்க பண்ணுகிற எந்த பிரச்சனைகளும் வரும் பொழுது ஆண்டவரை மட்டும் விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை மட்டும் விட்டு விடக்கூடாது. ஏன்னா அவர் பிதாக்களின் தேவன். 2, அவர் பரலோகத்தின் தேவன். 3, சகல வல்லமையும் பராக்கிரமத்தையும் தன் கையில் வைத்திருக்கிற தேவன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எவராலும் எதிர்க்க முடியாத தெய்வம். அல்லேலூயா. என்ன வார்த்தையை சொன்னார்? சொல்லுங்க, எவராலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, எவராலும் எதிர்க்க முடியாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் எழுந்தருளுவார், அவரை எதிர்க்கிறவர்கள் அவருடைய சத்துருக்கள் என்ன செய்வார்களா? சிதறுண்டு போவார்கள். அதனாலதான் அவர் ஆண்டவரை தேடினார். ஆண்டவரை தேடினார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது பாருங்க. அமை தொடர்ந்து 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 வர 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 அதெல்லாம் வேண்டாம். நம்ம சீக்கிரமா 22ஆம் வசனத்தை படிங்க பார்க்க. பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேசத்தாரையும் வருவதற்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணி, அல்லேலூயா, டென்ஷனே இல்லாம சொல்லிய முடிச்சிட்டார். அல்லேலூயா, ஒரு ஆமென். எப்படி? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, டென்ஷனே இல்லாம சால்வ் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவ மனுஷனாகி யோசபாத் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப தெளிவு. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய கையில் இருக்கிற வல்லமை ஆமென் வெளிப்படையானது மட்டும் இல்லம்மா, ஆண்டவர் இருதயத்தில் கிரியை செய்தார். 2 பேரும் சேர்ந்து இப்பதான் சர்பத்து குடிச்சிட்டு இருந்தாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆமென் டிஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. டப்புன்னு 2 பேருக்கு அருவா எடுத்தா மாறி மாறி வெட்டிக்கிட்டான். அப்ப ஆண்டவருடைய கிரியை எங்க வேலை செய்து? எல்லாருடைய இருதயங்களிலும் கிரியை செய்து. இப்போ ராஜாவினுடைய அதிகாரம் எப்படின்னு நீங்க கவனிச்சுக்கிடுங்க. நம்மளால அமை தோத்திரம் ஒரு எல்க தாண்டி கிரியை செய்ய முடியல, ஆனா ஆண்டவரால எல்லாருடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடிஞ்சிச்சு. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தில் கிரியை செய்தார். அவனுக்கு பக்கத்தில் இருந்தவன் சத்துருவா தெரிஞ்சா ஆடிச்சு பொழந்து விட்டா செத்துட்டான். கடைசியில் பார்த்தா ஒருத்தர் இல்லை, யாருமே எதிர்க்க இல்லை. வர்றாங்க 3 நாளா சேர்ந்து கம்மல் மூக்குத்தி பிரேசிலெட் எல்லாம் கலத்தி எடுத்தாங்க. எந்த வேலையும் இல்லை. ஆராதிக்கிறவனுக்கு ஆண்டவர் ரொம்ப டியூட்டியே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. தத்தளித்தார்களா? ஒரு நேரம் தத்தளித்த நேரத்தில் என்ன செய்தாக? தேடனாகளா? உபவாசம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? ஆலயத்துக்கு வந்தாங்களா? துதிச்சாங்களா? ஆமென். கலத்தி எடுத்தாங்களா? கைகளை உயர்த்தி வர ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை தானா செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் சிலர் தவறு செய்யறாங்க, ஆண்டவரை விட்டுறாங்க, தேவ சமூகத்தை விட்டுறாங்க, தேவனுடைய பாதத்தை விட்டுறாங்க. விடக்கூடாது. ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏதோ சில காரணங்களினாலே தேவனை, தேவ சமூகத்தை, ஆராதனையை, ஆவிக்குரிய உறவை, சபையோடு ஐக்கியத்தை, ஜபத்தை, வேத தியானத்தை யாராயிலும் விட்டு தூரமாய் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நெருங்கி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென்.
அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?